ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள், ஏப்ரல் மாதத்தின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த நாளை, இந்த புதிய மாதத்தை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துவார். கடந்த 3 மாதங்கள் நம்மோடு கூட கண்மணியைப் போல பாதுகாத்தார், நம்மோடு கூட இருந்தார், நம்மை பராமரித்தார், நம்மை சுகமாக்கினார், நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டார், அவருக்கு பிரியமானதே செய்யும்படிக்கு செய்தார். தவறுகள் செய்யும் பொழுது நமக்கு அவர் அதை உணர்த்தி நாம் அதை அறிக்கிட்டு அவர் இரக்கத்தை பெறும்படிக்கு செய்தார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் இந்த 3 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தவர். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தவர். இந்த புதிய மாதத்திலும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நடத்துவார். ஏன், தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். காரணம், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தேசு நமக்குள் இருப்பதே மகிமையின் நம்பிக்கை என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பது மாற்றம் இல்லை பிரியமானவர்களே, நமக்குள் வாசம் செய்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. கிரைஸ்ட் இன் அஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. நமக்குள் இருந்து நமக்கு நம்பிக்கையும் மகிமையும் நமக்கு தருகிறார். எத்தனை இனிமையான ஒரு நேசம் நம்மோடு உண்டு. ஆகவே நீங்கள் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் நல்லவர். ஆகவே அவருக்கு நன்றி மாற்ற செலுத்துவோம். ஆண்டவரே, இதோ இந்த 3 மாதங்கள் எங்களோடு இருந்தீரே. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் சுவாமி எங்களோடு குறைந்து நீ நடத்துவீர் நம்பி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு அவரை துதித்து கொண்டே இருப்போம்போது நம்ம எல்லா தேவைகளும் சந்தித்து நம்ம எல்லாத்தையும் விலக்கி காத்து சமாதானத்தோடு நம்ம வைப்பார். இப்போது கூட அவர் வாக்குத்தத்த வசனம் இந்த புதிய மாதத்தில் ஏப்ரல் மாதம் கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் சில நிமிஷம் தியானித்து விட்டு நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். மறுபடியும் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Isaiah 26 chapter verse number 3. Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusteth in thee. பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை இனிமையான வாக்கு தத்துவம் இது பாருங்க. அவர் சொல்கிறார், நம்மை பூர்ண சமாதானத்தில் காக்க போகிறாராம். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நம்மை பூர்ண சமாதானத்தோடு காக்க போகிறான். ஏன் தெரியுமா? நாம் அவரை நம்பி இருக்கிறோம். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கபடினால நம்ம மனது வேறு எதையும் பார்க்க போகிறதில்ல, அவரே நோக்கி பார்க்க போகிறது. சூழ்நிலைகள் உண்டு. இந்த நாட்களில் பல விதமான பயங்கள் உண்டு, பல பேச்சுகள் உண்டு, பலவிதமான கேள்விகள் உண்டு. அவைகள் மத்தியில் ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம், நம்மை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். இந்த மாதம் முழுவதும் காப்பாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, He is going to keep us in perfect peace. You know why? Because we are going to trust in Him, and because of that our mind is going to be placed on Him. We are going to only be thinking about Him. Our mind is going to rejoice in Him. We are going to become one mind with Him. அவரோடு ஒரே மனமாய் மாறும்படிக்கு இந்த மாதம் முழுதும் நம்மை நடத்தப் போகிறார். ஏன், இந்த வருஷம் முழுதும் நடத்தப் போகிறார். ஆகவே தைரியமாக இருப்போமா? He kept us all these 3 months, protected us, comforted us, strengthened us, healed us, kept us from all sin, protected us. Yes, He was with us. The same God is unchanging Jesus Christ the same today and forever, says the word of God. Thou art the same, thou changest not, says the Bible. Yes, He is right here with us in this morning. நம்மோடு கூட இந்த காலையில் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். இந்த காலையில் பிரியமானவர்களே, நம்மை காத்த கர்த்தர், அன்பு நிறைந்த கர்த்தர், நம்ம ரட்சித்த கர்த்தர் எப்படி நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இது வரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறாரோ அதே போல் இந்த மாதம் நம்ம நடத்த போகிறோம். எப்படி காக்க போகிறாராம்? சமாதானத்தோட. இந்த நாளில் இருக்கும் பலவிதமான பிரச்சனை நிமித்தம், பலவிதமான போராட்டத்தின் நிமித்தம், பல செய்திகள் நிமித்தம்
நாம் பயப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ என்று. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை சமாதானத்தோடு வைக்க போகிறேன், உங்களை காத்துக்கொள்வேன் சொல்கிறேன். ஐ வில் கீப் யூ இன் பர்ஃபெக்ட் பீஸ். நான் உங்களை பாதுகாத்துக்கொள்வேன், உங்களுக்கு நான் பாதுகாத்துக்கொள்வேன், சமாதானத்தை பாதுகாத்துக்கொள்வேன். காரணம், நீங்கள் ஒன்று தான் செய்ய வேண்டும், என்னையே நோக்கி பாருங்கள், என்னையே நம்பிடுங்க. நீங்களே நம்ப 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 என்னுடைய மனது தான் உங்களை ஆட்கொண்டு இருக்கும். நீங்கள் என்னையே நினைத்து கொண்டு இருப்பீங்க. சூழ்நிலைகள் இருக்கலாம், பல பாடுகள் இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல துர்ச்செய்திகள் வரலாம். வேதம் சொல்வது, அதை கண்டு அவன் பயப்படுவதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும் வார்த்தை என்ன? அது துர்ச்செய்தியை கண்டு அவன் பயப்படுவது இல்லையா. அவன் இருதயம் தேவனத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது. He is not afraid of evil tidings, for heart is fixed, trusting in the Lord. What a wonderful promise this. We are going to be fixed. Our heart is going to be fixed in perfect peace because you're going to trust in Him. இன்று காலையில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள், அவர் ரத்தால் கழுப்பட்ட நாம் யாவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்ம அப்பாவாக இருக்கிறார். வானத்தை உண்டாக்கினவர் நம்முடைய அப்பா, சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்பட்டு, ஆம், கோடாகோடி தூதர்களாய் போற்றப்பட்டு வரும் சர்வவல்ல தேவன் நம்முடைய தகப்பன். இஸ் அவர் ஃபாதர். ஆகவே அவரில் நாம் கழிவு பெற போகிறோம், அவரில் நாம் இளைப்பாற போகிறோம். பிரியமானவர்களே, நம்மை சமாதானத்தோடு காப்பேன் என்று இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் இதுதான். அதை பெற்றுக்கொள்வோமா, விசுவாசிப்போமா? நல்ல உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 4ஆம் அதிகாரம் நீங்கள் மார்க் சுவிசேஷத்தை வாசிப்பில் என்றால் 30 வசனத்திலிருந்து வாசிப்பில் என்றால் வேதம் சொல்வது, சீடர்களை பார்த்து சொன்னார், அக்கறை போகும் வாருங்கள் என்று சொல்லி அவள் புறப்பட்டு படகுல போகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து களைப்பாய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். திடீர் என்று பாருங்க, புயல் வருகிறது, கடல் கொந்தளிக்கிறது. சீடர்கள் பயந்து போகிறார்கள். ஐயோ, அவரை தட்டி எழுப்புகிறார்கள். ஆம், நாம் அடிவது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கத்திலிருந்து எழும்பி என்ன செய்தார்? காற்றையும் கடலையும் அதட்டினார். சமாதானம் உண்டாவது என்று சொன்னார். சமாதானம் உண்டது. இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். பாருங்க, ஒரே சமாதானம் உண்டாயிற்று. சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? Why are you fearful? Why are you afraid? Where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? பாருங்க, கொந்தளிக்கும் கடலில் இயேசு சுவாமி நம்மத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? விசுவாசம் தான், அவர் மேல் நம்பிக்கை தான். See, he expects it. He says it here. நன்றாக அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? என்ன விசுவாசம்? கர்த்தர் நம்மோடு படகுல வர பொழுது ஏதாவது நடக்குமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வவல்ல தேவன், அதிசயங்களை செய்கிறவர், மரித்தோரோடு எழுப்பினவர், எத்தனை அற்புதங்களை கண்ணால் கண்டார்கள் இந்த மக்கள். அவர் நம்மோடு இருக்கும்போது எப்படி நாம் இந்த புயலில் மனித போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் போனார். பாருங்க, அதுதான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். நான் படகுல மாட்டம் இல்லைப்பா, உன் வாழ்க்கைகளுக்குள்ளே நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை படகில் மாட்ட நான் இல்லை, நான் உனக்குள் வாசம் செய்கிறேன்னு சொல்கிறார். அன்றைக்கு படகில் வெளியே தான் இருந்தார் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள் வாசம் செய்கிறார். ஆகவே he is with us all the time. Keep praising him, saying, Lord, Christ in me, the hope of glory. It is no longer I that liveth, but Christ that liveth in me. That's what Paul said. It is no longer I that, நான் இன்றைக்கு இல்லை, நான் இன்றைக்கு வேதம் என்ன சொல்ல, நாம் மரித்து விட்டோம், நாம் கிறிஸ்துவோடு இயேசுவோடு கூட பிதாவுக்குள் இருக்கிறோம். We are dead and our lives are hid with Christ in God, says the Bible. We are dead. We are dead to the rudiments of the world. We are dead to the fear of the world. We are dead to all the storms around us because we are hidden along with God, Jesus Christ in God. பிதாவுக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். என்ன ஒரு சந்தோஷமான காரியம்! இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் பிரியமானவர்களே? நம் கண்களை அவர் மேலே மாட்ட வைப்போம். அவர் வாக்குத்தத்த வசனம் சொல்கிறபடி, I will keep you in perfect peace because you are trusting in me, because you're fixed in me, your heart is fixed in me, your mind is fixed on me, therefore you not worry about anything, he says. இந்த காலையில் இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்வோமா? சுவாமி இப்போ இருக்கும் சூழ்நிலையில் பலவித கவலைகள் என வரும் பொழுது நான் பயப்பட போகிறதில்ல சுவாமி. காரணம், எண்ணத்தில் கேட்பது, உன் விசுவாசம் எங்கே? என் மகன் என்ற விசுவாசம் எங்கே? நீ என் மகன் என் மகள் என்பன் மறந்து போனாயா? அது மாற்றலை, நான் உன்னோடு கூட மாற்ற இல்லைப்பா, உனக்குள் நான் இருக்கிறேன், ஆகவே ஒன்றும் உன்னை தொடுவதில்லை என்று சொல்லி நம்மை பார்த்து அவர் சொல்கிறார். இந்த நாளிலே அந்த பயங்கரமான புயலிலே சாமி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தது போல, பிதாவையே நம்பி தூங்கி கொண்டிருந்தது போல நாம் படுத்து நல்லா தூங்க போகிறோம்.
ஒவ்வொரு நாளும் படுத்து நல்லா உறங்க போகிறோம். எதை குறித்தும் பயப்பட போகிறதில்ல. காரணம் நம்மை பூர்ண சமாதத்தோடு வைப்பார். விசுவாசிப்போமா? இந்த நேரத்தில் அவற்றை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தபடியே நான் உண்மை நம்பியிருக்கேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யும். உண்மையில் விசுவாசம் வைக்க எனக்கு கிருபை செய்யும். இந்த செய்தியை கண்டு பயப்பட வேண்டியதில்லப்பா. நீர் எங்களுக்கு சர்வ வல்லவராயிருக்கு. காற்றையும் கடலையும் அதட்டினவர். ஆண்டவர் அறியாதே அமைதியான்னு சொன்னவர். இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வர நீ வல்லவரப்பா. உம்மை தவிர அமைதி கொண்டு வர போகிறோங்க, வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை துதித்து கொண்டே இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை பூர்ண சமாதத்தோடு காப்பாற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான உங்களுடைய அன்புக்காக நன்றியப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 3 மாதங்கள் எங்களை எப்படியாய் நடத்தி வந்து புதிய வருஷம் 2026 எப்படி கடந்து ஆரம்பித்ததுன்னு தெரில. திடீர்னு 3 மாதங்கள் கடந்து விட்டதப்பா. ஓ, தேங்க்யூ ஃபார் தி நியூ மந்த் ஆஃப் ஏப்ரல். இந்த புதிய மாதம் ஏப்ரலில் சுவாமி எப்படி எங்களோடு கடந்த மாதமெல்லாம் இருந்தீரோ அதே போல் நீ இந்த புதிய மாதத்துக்குள் வரும்படிக்கு நாங்கள் அழைக்கிறோம். கம் இன் டு அவர் நியூ மந்த் லார்ட். கம் இன் டு அவர் ஹோம். Come into our business. Come into our office, Lord. Come into our church, Lord. Come and dwell with us. Dine with us. Lord, be our God. You be at the head of our home, Lord. Lord, our children be covered under the precious blood. Lord, keep us, Lord, according to your promise. Your promise that you'll keep us in perfect peace because we are going to trust in you. We are not going to trust in man. We are going to not trust in anything around us, but only in you, Lord. நாங்களுமே நம்பி இருக்க போகிறதுனால சுவாமி, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபையும் உங்களுடைய இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து கொள்வீரப்பா. இன்று காலையில் கத்தாவே, நாங்களும் நம்பும்படிக்கு எங்களை அர்ப்பணித்ததுக்காக, எங்களை தேர்ந்து கொண்டதுக்காக, எங்களை இரத்தால் கழுவி எங்களை மீட்டு கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 மாதங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பராமரித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை துடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நோய்களை குணமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமெல்லாம் மன்னித்து எங்கள் நோயெல்லாம் குணமாக்கி எங்களை பிராண அழிவிந்து விலக்கி மீட்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி கிருபையை நன்மை எங்களை மூடி மறைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போகும்போது வரும்போது, வாகனத்தில் போகும்போது வரும்போது, வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது வரும்போதும், ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வரும்போது, காலேஜுக்கு போகும்போது வரும்போதும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்தபடியானால ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஆண்டவரே, அதே கர்த்தரிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த ஏப்ரல் மாதம் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கப்படுதில்லை, துர்ச்செய்தியை பார்க்கப்படுதில்லை. நாங்கள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசி கர்த்தருடைய வார்த்தையே சொல்லி உண்மையில் சமாதானத்தோடு எங்களை பூர்ணமாய் பூர்ண சமாதானத்தோடு காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீரே, அந்த வசனத்துபடியே கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி எங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. We surrender our home, we surrender our children, we surrender our family, we surrender everything of us into your holy hands. Father, and you will keep it, you will protect it until the end. நீர் ஒருவர்தான் சுவாமி முற்றுமுடியை ரட்சிக்கிறவர். நீ ஒருவர்தான் முற்றுமுடியை காப்பாற்றுகிறவர். நீ ஒருவர்தான் முற்றுமுடியை உன் கருத்தில் ஒப்புவித்தது அந்த நாள் வரைக்கும் காப்பாற்றுவார் என்று பவுல் சொன்னது போல எங்களை காப்பாற்றி வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து உம்மிடத்தில் அர்ப்பணிக்க எங்கள் அவிசுவாசங்களை மணியும், எங்கள் ஜெபக்குறவைகளை மணியும், வேத வாசிப்புகளை மணியும், இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க, இன்னும் அதிகமாய் துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ணி உண்மையில் களிக்கூற, உம்முடைய ஆவியினால் நிறைந்திருக்க இந்த மாதம் முழுதும் எங்களை வழி நடத்தும் சுவாமி. உண்மை துக்கப்படுத்தாதபடி எப்போதும் உமக்கு பிரியமானதே செய்ய உண்மையில் விசுவாசம் வைப்பது தான் உண்மை சந்தோஷப்படுத்தப்பா. அதுதான் உண்மை பிரியப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலேயே நம்பிக்கையாய் வைத்து நடப்பேன். நான் நடப்போம் சுவாமி. நீ கொடுத்த வாக்கு தத்தம்படியே எங்களை பூர்ண சமாதத்தோடு காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கணும். இன்றைக்கு பூர்ண சமாதானம் இந்த மாதம் முழுவதும் எங்களை காப்பாற்ற போகிறதுக்காக நன்றி. நீ நல்லவரும் கிருபை என்றும் உள்ளது. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் மேலே, அவர் பிள்ளைகள் மேலே, எல்லாரும் மேலேயும் உங்களுடைய கருத்தை வைத்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து இந்த மாதம் முழுவதும் நடத்தும்படிக்காக எங்களை அர்ப்பணிக்கலாம். மாதம் முழுவதும் மாற்றல்ல சுவாமி, இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்துவீர். நடத்தும் ரஜா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.